வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. என்னங்க பேசியிருக்காரு நம்ம விஜய். என்ன பேச்சு பா, கைத்தட்டல் பறக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கைத்தட்டல் யாருக்காக பறக்குது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டல் பறக்குதுப்பா. உண்மையிலேயே அது கொஞ்சம் லாஜிக்காக இடிக்குதுல்ல, எனக்கு இடிக்குது. ஆனால் இந்த பேச்சில் வந்து அவர் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் லாஸ்ட்டில், அடுத்த எலெக்ஷனில் 2 கட்சிக்கு தான் வந்து போட்டி. ஒன்று வந்து தாவேகா, இன்னொன்று திமுக. ஏங்க அப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு பார்ட்டியே இல்லையா அங்கே தமிழ்நாட்டில்? இல்லை பிஜேபின்ற பார்ட்டியே இல்லையா? இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்களா? எப்படிங்க இது? கான்ஃபிடென்ஸுன்றது நல்ல விஷயந்தாங்க. ஆனால் இதுக்கு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி தாங்க தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சட்டம் ஒழுங்குன்றாரு. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது நம்ம ஊரில், சட்டம் ஒழுங்கே இல்லை, அப்படி ஒன்று இருக்குதானே தெரியலன்றார். சட்டம் ஒழுங்கு மோசமான ஊருன்றது என்னன்றதை போய் பார்த்தா தாங்க தெரியும். அதை பார்க்காதவங்களுக்கு வந்து இதுவே மோசமாக தான் தெரியும். இப்போ இருக்கிறது மோசமாக தான் தெரியும். அது வந்து மனுஷ இயல்பு தான். அதாவது சாப்பாடே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து சும்மா ஒரு சாதத்தை மட்டும் கொடுத்தாலே அவனுக்கு பெரிய விஷயம். அதே வந்து நல்லா 3 வேளை அடையார் ஆனந்த பவன்லையோ இல்லை A to B இந்த மாதிரி இல்லை சரவண பவன் மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்காது. சாதாரண ஒரு கையேந்தி பவன்லேருந்து ஒரு மீல்ஸ் கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. இதே சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு தெரியும். சட்டம் ஒழுங்கு இல்லைன்றீங்க. ரோட்டில் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். இப்போ நடுவில் டிராஃபிக் போலீஸ் நம்மளுடைய அதிகாரிங்க வந்து இல்லை நின்று கை காமிச்சு வண்டிங்களெல்லாம் நிறுத்தி நைட்டில் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்காக பிடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்கள பிடிக்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்கன்னா, ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. ஒரு 2 பேர் அந்த பக்கம், ஒரு 2 பேர் அந்த பக்கம், ஒரு 2 பேர் ஃப்ரண்ட்டில். 2 பேர் வந்து தைரியமாக ஃப்ரண்ட்டில் வந்து பைக்கை நிறுத்துகிறாங்க. சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு வைங்க, அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. இடிச்சிட்டு போயினே இருப்பான். இடித்து அவன் விழுவான், அவன் ஜெயிலுக்கு போவாங்க. ஆனால் இடி வாங்குகிற போலீஸ்காரங்க எது என்ன வருது? ஒரு பல்சர் பைக்கோ இல்லை ஒரு FZ பைக்கோ இல்லை ஒரு புல்லட்லேயோ வந்து ஒரு மனுஷனை இடித்தா என்ன ஆகும்? அந்த ஆள் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி தான். ஒரு ஆள் 2 ஆள் டிராஃபிக் போலீஸ் அந்த மாதிரி அடிபட்டாங்கன்னா அதோட வந்து டிராஃபிக் போலீஸ் இந்த வேலைக்கே வரமாட்டாங்க. இந்த ரோட்டில் நின்று கை காட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு முறைகள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. US மாதிரி நாடுகள்லாம் ரோட்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்றது சைடில் நின்றுட்டு லைட்டு தான் காட்டுவாங்க. இங்கே ஏன் அவங்க சென்டரில் வந்து நிற்கிறாங்கன்னா, இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது. மக்களுக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, ஜெயிலுன்னு ஒன்று இருக்குது, போலீஸுன்றது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து அப்படி நிற்கிறாங்க. சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க. எத்தனை பொண்ணுங்க இன்றைக்கி வந்து 8 மணிக்கு, 9 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, சில ஏரியாவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள ராத்திரி 1 மணிக்கு நைட்டு பிரியாணி, நைட்டு இந்த KFC, மெக்டோனல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டு சாப்பிடுவாங்க. ஜாலியாக சுற்றுறாங்க நைட்டில். சட்டம் ஒழுங்கு இல்லைன்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க, போலீஸு வேலை செய்யலைன்றீங்க, அரசாங்கம் வந்து வேலை செய்யலைன்றீங்க. இதெல்லாம் வந்து நியாயமா சார்? வாட் ப்ரோ இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு சார். சட்டம் ஒழுங்கு இல்லாத ஊரை நீங்கள் ஒன்று பார்த்ததில்லை, இல்லை நீங்கள் வந்து பார்க்காத மாதிரி நடிக்கிறீங்க. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. தூங்குறவனை வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்கள், அவனை வந்து எழுப்ப முடியாது. அரசியல் லாபத்துக்காக நீங்கள் இப்படி அப்பட்டமான பொய் சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லை சார். அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது, இல்லை வல்சரவாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, தாம்பரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா ஒரு மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம், இந்த மாதிரி டெய்லியெல்லாம் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கலை சார். அந்த மாதிரி நடக்கிற ஊருங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. பக்கத்து நாடுகளில் போய் பாருங்கள், எவ்வளோ வந்து பெண்கள் வந்து பயப்படுறாங்க வெளியே போகிறதுக்கு அப்படின்றது. நீங்கள் உடனே துபாய்க்கோ இல்லை UKக்கோ USக்கோ போயிடாதீங்க. அங்கேயும் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பேசுறதில்ல. நீங்கள் பேசுகிறது சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்லி தான் ஆக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கேன் நான். நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் போய் சட்டம் ஒழுங்கு இல்லைன்றீங்க. ஒரு துப்பாக்கின்றது தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் சார். ஒரு ஆள் வந்து ஒரு கிரிமினல் வந்து துப்பாக்கி வச்சுருக்கான், அவன்கிட்ட துப்பாக்கி இருக்குது அப்படின்னா அவனே பயப்படுவான். துப்பாக்கி வச்சுருக்கவனே பயப்படுவான் அதை மறைக்கிறதுக்கு. நார்த்தில் பல இடங்களில், நார்த்தை விடுங்க, இப்போ நம்ம சொன்னோன்னா நார்த்து சவுத்துன்னு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
நிறைய இடங்களில் இந்த உலகத்தில் வந்து துப்பாக்கின்றது வந்து சாதாரணமான விஷயம். நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது தெரியுங்களா, சின்ன சூப்பர் மார்க்கெட், சும்மா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட். நம்ம ஊரில் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுன்னு பேர் வச்சுருவாங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுலேயே வந்து AK-47 வச்சுன்னு ஒரு கன்மேன் நிற்பான் நிறைய நாட்டுகளில். அதுதான் சார் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிற ஊர். இந்த ஊரை போய் இப்படி சொல்கிறீங்க, இது நியாயமா சார்? அரசியல் லாபத்துக்காக எது வேணால் பேசலாம், இல்லை ஒரு எலெக்ஷனில் ஒரு தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக எது வேணால் பேசலாம் அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார். நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறீங்க. இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேசி இவ்வளோ உலகத்தை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களை வந்து நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய வந்து 2K கிட்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்கள வந்து நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க அவங்கள. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ரொம்ப தப்பான விஷயம். ரொம்ப தப்பான விஷயம்னு எனக்கு தோண காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுனது தான். முதல்லேருந்தே வந்து ஃபாசிசம் அது இதுன்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. மோடி ஐயாவை வந்து நீங்கள் 10 தடவை சார் சார்ன்றீங்க. அதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் சிம்பிளான விஷயம். அதெல்லாம் கிண்டல் பண்ணால் நானும் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படின்றத பற்றி மட்டும் தப்பாக சொல்லாதீங்க. தப்பாக வந்து மிஸ்லீட் பண்ணாதீங்க. நம்ம ஊரில் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயோ 1-2 சம்பவங்கள் அது நடக்க தான் செய்யும். மனுஷன் வந்து அந்த மாதிரி மோசமான ஆளுங்க. உங்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் நடக்காதா? பெண்களுக்கு எதிராக எந்த தப்பும் நடக்காதா? உங்களால் நீங்கள் வந்து வார்த்தையை அதை சொல்லிடுறீங்க, கண்டிப்பாக நான் செய்வேன்ட்டு. ஆனால் என்னால் அது நம்ப முடியல சார். அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ஒரு நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஊரில் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப மோசமான மக்கள் ஒரு சில ஜென்மங்கள் வந்து இருக்கிறாங்க. அவனுங்களை வந்து போலீஸ் வந்து துப்பாக்கி பிடிச்சி நின்று இருந்தால் கூட அவனெல்லாம் வந்து தடுக்க முடியாது. ஒரு வீட்லேயுமா போய் போலீஸ் நிற்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். சொந்த ரிலேட்டிவ், சொந்த இந்த கசின், அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் கூட ஒரு சிலர் அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கிறது தான் மனுஷனுடைய இயல்பு. அது மனுஷன் வந்து திருந்தாமல் ஒரு ஆட்சி மேலே குற்றம் சொல்லி மனுஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இவ்வளோ நல்லா வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கும் அப்படின்றது வந்து டவுட்டு தான். போலீஸு அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவ்வளோ கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் வந்து நம்ம முதல்வர் நல்லா தான் செய்துன்னு இருக்கார். இதுக்கு முன்னாடி எடப்பாடியாக இருந்தார், அவரும் நல்லா தான் செய்திருந்தார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கே கிடையாது, சட்டமே கிடையாது. மக்கள் வந்து அவன் தோணுனதெல்லாம் செய்கிறான். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கொலை நடக்குது, 20 இடத்துல பசங்களை வெட்டுறான், பொண்ணுங்களை இது பண்ணுறான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் உண்மை அப்படின்னு நம்பலாம் சார். அந்த மாதிரி நடக்கிற இடங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்க, என்ன சார்? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப தப்பான பேச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்கள் சொன்ன அந்த விஷயந்தான் எனக்கு எப்போ பாரு ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார். உங்கள் மாதிரி ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு பஞ்ச் டைலாக் வரும்போது அது வந்து ரொம்ப நாள் ட்ரெண்டிங்காக அப்படியே ஓடும். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து கண்ணை மூடின்னு முழுங்கிறதுக்கு வந்து முட்டாள் கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியும் நீங்கள் சொல்கிறது பொய்ன்றது. பிஜேபி வந்து ஒரு சைடில் அண்ணாமலை அவர் வந்து நடுவில் இந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவார், இல்லை இந்த ஆன்லைன் மீடியாவில் பேசுகிற நிறைய பேர் வந்து சட்ட ஒழுங்கை பற்றி மோசமாக பேசுவாங்க. ஆனால் உங்கள் மாதிரி ஒரு ஆள் இப்படி பேசுகிறது வந்து அதே மாதிரி மன்னராட்சின்றீங்க. மன்னராட்சி லெவலில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர் பையன், அவர் வந்து டெப்டி சிஎம் ஆகியிருக்காரு. அவங்க கட்சியில் வந்து அவர் ஒரு மெம்பரு, அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து அந்த கட்சி வந்து தீர்மானிக்குது இவர் டெப்டி சிஎம் ஆகட்டும் அப்படின்றது. அந்த கட்சிக்குள்ளே உள்கட்சி கூசல் அப்படின்வாங்க. உள்கட்சி அவங்க கட்சிக்குள்ளே வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க சொல்லி தீர்த்துப்பாங்க. நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து நீ அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால மட்டும் நீ வந்து சிஎம்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லைங்களா? உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து நீங்கள் அந்த சைடில் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு யோசிக்க தெரியும், ஆனால் நீங்கள் தூங்குறத நடிக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து ஸ்டாலினுடைய பையன் ஆனதுனால மட்டும் அவர் வந்து சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து அது நார்மல் தான். இட்ஸ் வெரி நார்மல் ப்ரோ, இட்ஸ் நாட் ராங் ப்ரோ. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மன்னராட்சியாக சார் இது? மக்களுக்கான ஆட்சி சார் இது. உண்மையாக நான் வந்து திமுக காரணம், நான் வந்து அதிமுகவை நான் யாரும் கிடையாது. ஆனால் ஆஸ் அ காமன் மேன் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. உங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து இப்போ சாதாரண ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க இந்த மாதிரி பேசுனதுனால. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. பிஜேபியை பற்றி எதிர்க்கிறேன்றீங்க, பிஜேபி ஆட்சி வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பிஜேபி ஆட்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக போச்சு,
இந்தியாவில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்றது நம்ம போய் பார்த்தா தான் வந்து தெரியும். மணிப்பூரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நான் வந்து பிஜேபிக்கும் சப்போர்ட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் சொல்ல விரும்புகிறது வந்து ஒரு தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக சும்மா வாயில் வர்றதெல்லாம் பேசுகிறதுன்றது உங்கள் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அழகாக இல்லை. இல்லை நீங்களும் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி தானா? அப்போ வந்து நீங்களும் நாளைக்கு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண முடியும், உங்கள் கட்சியில் இருக்கவங்க பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து யோசிக்க தோணுது. யோசிக்க வைக்கிறீங்க இப்போது. வெரி ராங் ப்ரோ.